ஹாய் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நான் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டீ ஃபேக்ட்ரி தாங்க. நான் வீட்டுக்கிட்டே இருந்தே காட்டவே இல்லை, டீ ஃபேக்ட்ரி நான் போனதில்லை, இங்கேருந்து தான் பார்த்துருக்கேன். இன்றைக்கி நான் போயிட்டு வந்துட்டேன். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா டீ இலையை வந்து அந்த மேலே அதில் கொட்டி வச்சுருக்காங்க, அந்த மிஷின் மேலே. அது வந்து அப்படியே இது பண்ணி அரைச்சி கொண்டு வந்து தனித்தனியாக நிறைய இருக்குது. அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 மீட்டர் தூரம் இருக்கும். அவ்வளோ தூரம் வந்துட்டு 500 மீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு வந்துட்டு நீளமாக இருக்க மிஷினுங்களாம். அதிலலாம் கொட்டி அப்படியே மிஷினில் வந்து டீ தூள்லாம் அரைச்சி இது பண்ணுது. அது பாருங்கள், இப்போ உங்களுக்கே தெரியும். இந்த அக்காவங்கலாம் போடுறாங்க பாருங்கள், அந்த கை வச்சு இது பண்ணுறாங்க. அவ்வளோ அழகாக இது பண்ணுறாங்கங்க. செம்மையாக இருந்துச்சு. இது நானே வந்து குட்டியாக இருக்கும்னு நினச்சேன் மிஷின்லாம். ஆனால் இவ்வளோ பெரிய மிஷின்லாம் வச்சு இது பண்ணுறாங்க. அந்த டீ தூள் வந்து அந்த இதில் போய் வரும். இந்த மிஷின் பார்த்திங்கன்னா இது என்னன்னு தெரியல, ஆனால் அது ரவுண்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு சுற்றுச்சு அதுவே மெதுவாக. அதுக்கப்புறம் நாங்கள் இந்த சைடு வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த டீ தூள் அரைக்கிது பார்த்திங்கன்னா, அது வந்து அந்த மேலே கொட்டுது பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இதில் நல்லா தூளாட்டம் கொட்டி அது வந்து கீழே வந்து பேக்கிங் வந்துடுது. பேக்கிங் போட்டுருது ஃபுல்லாக. அவங்க வந்து அந்த இது கொட்ட அவங்க வந்து எடுத்து போட்டுருவாங்க. அந்த அக்கா வந்து எடுத்து போடுறாங்க. அவ்வளோ பேக்கிங் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த சைடு பார்த்திங்கன்னா, அந்த சைடு தனியாக டீ தூள் பேக்கிங் பண்ணுறாங்க. இந்த மாதிரி தரம் பிரித்து இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, நான் விசாரிக்கலை. நான் அப்படி தான் நினைக்கிறேன். நான் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா கீழே நின்று எல்லோரும் டீ குடிக்கிறாங்க. இந்த டீக்கு வந்து கேஷ்லாம் கிடையாதுங்க. அது வந்து சாம்பிள் டீ தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. அவ்வளோ கிளாஸுங்க வச்சுருக்காங்க. அதை வச்சு எல்லாருக்குமே ஒவ்வொரு கிளாஸ் வந்து கொடுத்துட்றாங்க குடிச்சு பார்க்குறதுக்கு. அது வந்து சாம்பிள் டீயாக அவ்வளோ அழகாக இருந்துச்சுன்னு பாருங்கள். நான் சொன்னேன் பார்த்திங்கன்னா, அந்த அக்கா வந்து எடுத்து போடுறாங்கல்ல, அதுவே இந்த பேக்கிங் பண்ணி சீல் பண்ணி கொண்டு வருது பாருங்கள். சீல் பண்ணி கொண்டு வருது. அதுக்கப்புறம் நாங்களும் போயிட்டு சரி வேண்டான்னு நினச்சோம். அப்புறம் ஃபஸ்ட் டைம்னாலும் நான் குடிச்சு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கூப்பிட்டு போன அக்காட்ட அந்த வாங்கி குடிக்கிறேன். அவ்வளோ அழகாக டீ சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. சக்கரை மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அங்கேயே வந்து சேல் பண்ணுறாங்க பக்கத்துலேயே. அதெல்லாம் வேணும்னா நம்ம தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம வாங்கிக்கலாம் வேணுன்ற அளவுக்கு. ஆனால் நல்லா இருந்துச்சுங்க. எல்லாமே தனித்தனியாக சாக்லேட் டீ தூள், அப்புறம் ஏலக்காய் டீ தூள், அப்புறம் வந்துட்டு இன்னும் நிறைய இருந்துச்சு. இந்த கசாய டீ தூள்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் நிறைய இருந்துச்சு. அப்புறம் இது பார்த்திங்கன்னா தைலம் செக்ஷனு. தைலம்லாம் விற்கிறாங்க, கால் வலி முட்டு வலி இந்த மாதிரி. உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வாங்கி அனுப்பி விட்றேன். அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க, பார்க்குறதுக்கே அவ்வளோ இதாக இருந்துச்சு. நிறைய க்ரௌடும் நிறையாவே இருந்துச்சு பாருங்கள். ஒவ்வொரு டீ தூளுமே தனித்தனியாக பாட்டாக பிரித்து தான் வச்சுருக்காங்க. அதுக்குன்னு தனித்தனியாக சேல்ஸ்க்கு வந்து ஆள் வச்சுருக்காங்க, தனித்தனியாகவே வச்சுருக்காங்க. அங்கங்கே கவுண்டரில் வந்து அவங்கவுங்க நிற்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்